ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ரேண்டம் 3 டேஸ் vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. பட் vlog ஸ்டார்டிங்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கருப்புளுந்து கஞ்சி அரைக்கலாம் அப்படின்ட்டு கருப்புளுந்து ஒரு 2 டம்ளர் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை, கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா வேர்க்கடலை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ், அப்புறம் வால்நட்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நட்ஸ் எல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நட்ஸ் வந்து நம்ம ரொம்ப நிறையா சேர்த்துட்டோன்னா கஞ்சி மாவு ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து அரிசியோ அப்படி இல்லைன்னா கோதுமை ரவையோ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து அப்புறமா நான் வந்து இந்த தடவை கோதுமை ரவை சேர்த்தேன். இந்த கோதுமை ரவைக்கு பதிலாக நீங்கள் வந்து சிகப்பரிசி கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம வந்து ட்ரையாக ஒரு கடாயில் வந்து வாசனை வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் தனியாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை வந்து அரைச்சிக்கணும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறமா நமக்கு முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து இந்த கருப்புலேருந்து நம்ம சேர்த்துக்கிறது முதுகு வலி, கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அண்ட் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்குலாம் வந்து கொடுக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து இதில் ஹெல்த்தியாக ஏதாவது சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து சேர்த்துக்கலாம். பட் இந்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது குடித்தா நம்ம கரெக்டாக அந்த டைஜஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் மத்தியானமும் கரெக்ட் டைமுக்கு வந்து பசிக்கும். இது வீக்லி ஒரு த்ரைஸ் இல்லை 4 டைம்ஸ் நான் வந்து வீட்டில் போட்டுறதுனால அப்படியே தீர நான் வந்து அரைச்சி வச்சுடுவேன். இந்த நட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து போட்டு அந்த ஃப்ளாக் சீட்ஸ் மட்டும் படன்னு பொரிஞ்சுது. எல்லாம் பாதி வந்து வெளியே கொட்டிடுச்சு. எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம சூட்லேயே கொஞ்சம் பொட்டுக்கடலையை போட்டு இந்த சூட்லேயே பரட்டிட்டோன்னா நல்லாயிருக்கும். இது பால் சக்கரை போட்டு குடிக்கலாம், மோர் போட்டும் குடிக்கலாம். மோர் போட்டு குடிக்கிறீங்கன்னா ஏலக்காய் போட்டுக்காதீங்க. நான் அதனால் ஏலக்காய் போடாமலே அரைச்சி வச்சுக்கிறேன். நான் பால் சக்கரை போட்டு குடிப்பேன், ஹஸ்பண்ட்க்கு வந்து மோர் ஊற்றி கொடுப்பேன். அதனால் நான் ஏலக்காய் வந்து போட்டுக்கல. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இட்லி பொடிக்கு வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்குமே வந்து கொஞ்சம் கருப்புளுந்து, அப்புறமா வந்து 1 கப் அளவுக்கு எல்லாம் நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இது வந்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அதே அளவு 1 கப் வந்து ஃப்ளாக் சீட்ஸு, கொஞ்சம் பூண்டு, புளி, இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து இதையும் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ கஞ்சி மாவு அதுவுமே வந்து ஆற வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடி. ஸோ ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வேலை ரெண்டுமே வந்து முடிச்சாச்சு. இந்த கஞ்சி மாவு வந்து நம்ம மிஷினில் தான் வந்து அரைக்கணும். ஏன்னா வந்து இதில் நம்ம இந்த வால்நட்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கறனால நமக்கு அது நல்லா வந்து நைஸாக அரைச்சி கொடுக்கணும். அப்போ தான் வந்து பாலில் கரையும். ஸோ அதனால் நம்ம மிக்ஸி ஜார்லலாம் அரைச்சோன்னா ஒரு மாதிரி குறப்பாக இருக்கும். அது கரையாது, ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாது. அதனால் இது நல்லா சாஃப்டாக மிஷினில் அரைச்சிக்கோங்க. மிஷினில் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சரிசி கொடுத்து பச்சரிசி மாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை அரைக்க சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான். ஸோ இது ரொம்ப முடிச்சாச்சு. இந்த வேலையை வந்து இன்றைக்கி முடிச்சாச்சு. ஸோ இது நல்லா வந்து ஆற வச்சுட்டு இது இன்னும் அரைச்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஆற வச்சுட்டு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது டெய்லி எடுத்துக்க வேண்டாம். டெய்லி எடுத்தால் நமக்கு வந்து கொஞ்சம் வெயிட் போடும். ஏன்னா அதில் உளுந்து தான் மேஜராக இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்காவது நம்ம வந்து காஃபி, டீ அதை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு இந்த கஞ்சி வந்து குடிக்கலாம். வீக்லி ஒரு 2 த்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிடும் ஈஸியாக. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதுக்கு தான் இந்த இது வந்து அரைச்சி வச்சாச்சு. இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை வந்து சொல்லுங்கள். ஓகே. இந்த இட்லி பொடி வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். அதை ரைஸ்லேயும் வந்து கலந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட இந்த vlog முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அன்றைக்கி 2 நாள் தான் நான் வந்து இருந்தேன். ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு நான் வந்து போனேன். சரி, அன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருந்தது. பீச் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாருமே ஒரு ஈவினிங் கிளம்பி பீச் போயிட்டோம். அன்றைக்கி வந்து ஃப்ரைடே நான் வந்து விரதம் இருப்பேன். அதனால் நான் வீட்லேருந்தே பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லாமே கட்டி வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். புளி உப்புமா வந்து அம்மா செஞ்சுருந்தாங்க. அதனால் அந்த சாப்பாடு பேகு, ஸ்நாக்ஸ் பேகு தான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தது. ஒரு பையில் குழந்தைங்களுக்கு தேவையானது, அப்புறம் அங்கே உட்கார்றதுக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்படியே சரண்யா, அதுக்கப்புறம் சரண்யாவோட ஹஸ்பண்ட், குழந்தைங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நான் மட்டும்தான் வந்து போயிருந்தேன் அம்மா வீட்டுக்கு. சரண்யா அப்போ வந்து வரல. அவள் வந்து நெக்ஸ்ட் வீக் போகிறா. பட் நாங்கள் அன்றைக்கி பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவள் வந்து அங்கேருந்து அவள் வந்தால், இங்கேருந்து நாங்கள் வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி தான் நாங்கள் வந்து போகணும் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா பௌர்ணமிக்கு பீச்சில் வந்து அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. இது நாங்கள் போன அன்றைக்கே பார்த்திங்கன்னா ரீல்ஸ், ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். எல்லோரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க.
ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் அங்கே நாங்கள் போனப்போ இருட்டிடுச்சு, அதனால் ரொம்ப வ்ளாக்லாம் வந்து எடுக்கலை. ஃபுல்லாக தண்ணியில் நின்று தான் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். அதனால் ஃபோன் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு தண்ணியில் நல்லா என்ஜாய் பண்ணோம். பீச்சுனால் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து இந்த உடன் ரோடு, இந்த பிரிட்ஜ் மாதிரி போட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். இது வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கெலாம் அந்த மண்ணில் நடந்து வரது கஷ்டமாக இருக்கும்ல, அவங்களுக்குலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ஒரு ஐடியாவாக எனக்கு வந்து தோணுச்சு. இது மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் அந்த இது வரைக்குமே வந்து போட்டுட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்க உட்காந்துக்கிறனா உட்காந்துட்டு நம்ம போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப பெஸ்ட் ஐடியா இது. எனக்கு இது அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்க நடந்து வர்றதுக்கு. குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு ஃபுல்லாக தண்ணியில் வந்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா அங்கே வந்து எதுவும் வீடியோ எடுக்கலை. முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போது தான் வந்து நான் இதையே ஷூட் பண்ணேன். நல்ல தண்ணியில் வந்து ஆட்டம் போட்டாச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதை வந்து நான் இன்ஸ்டாலையும் போட்டிருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் டே அட் விஆர் மால் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வித் அவர் குட்டீஸ். இன்றைக்கி பெஸ்ட்டு பிளேஸ் வந்து நம்ம இந்த சம்மருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டான பிளேசஸ் வந்து இந்த மாதிரி மால் தான். நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஃபீனிக்ஸ் மால் போகலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் அது இங்கேருந்து ரொம்ப தூரம், ஸோ அதனால் விஆர் மாலே வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்தாச்சு. இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வீட்டில் வச்சு சமாளிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. பேக் டு பேக் கொஞ்சம் கல்யாண ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்ததுனால வெக்கேஷன்னு நாங்கள் ஒரு மிட் ஆஃப் இது வரைக்குமே எதுவுமே வந்து பிளான் பண்ணல. இனிமேல் தான் வந்து போகணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸில் எங்கே போகிறோன்றதெல்லாம். அன்றைக்கி வந்து விஆர் மால் போகலாம் அப்படியே ஒரு ஃபுல் டே காலையிலே வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு அன்றைக்கி ஃபுல் டே வந்து விஆர் மாலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் தான் வர மாதிரி வந்து பிளான் பண்ணிவிட்டு போனோம். கொஞ்சம் ஷாப்பிங்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு அன்றைக்கி ஃபுல் டே அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நேராக டைம் ஜோன் தான் போனோம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு. நிக்கிலும் மித்தலும் இங்கே வந்து ஃபுல் கேம்ஸ் ஒன்று கூட விடலை, எல்லாத்தையும் வந்து விளையாடிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours கிட்ட இங்கேயே வந்து எங்களுக்கு டைம் போயிடுச்சு. இந்த டைம் ஜோன் பக்கத்தில் ஒரு 8 monthsலேருந்து 10 years வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ப்ளே ஏரியா வந்துருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண தான் நினைக்கிறேன். ரொம்ப அது கவனிச்சதில்லை. டைம் ஜோன் தான் மோஸ்ட்லி அங்கே போனதுனால அங்கே தான் நாங்கள் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் வந்து ஒரு 8 monthsலேருந்தே குழந்தைங்கள வந்து எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இந்த டைம் ஜோன் பக்கத்துலேயே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. அது வந்து நல்லாயிருக்கும். அங்கே வந்து நிறைய அந்த கிளைடர் மாதிரி, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து குட்டி குட்டி அந்த டாய்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் அந்த கல் மாதிரிலாம் போட்டு விளையாடுற மாதிரிலாம் நிறையா அங்கே வந்து வச்சுருந்தாங்க. பட் அங்கே இவனை விட்டுடலாம், இங்கே இவங்க விளையாட்டும் அங்கே இவனை விட்டுடலான்னு பார்த்தா இவன் வந்து தனியாக ஒரு 1.5 மணி நேரம் அங்கே இருப்பானான்றதான் எங்களுக்கு வந்து ஒரு டவுட்டு. பட் அம்மாவும் இருக்கலாம். ஆனால் வந்து இவன் உள்ளே போயிட்டு நிறையா கேம்ஸ்க்கு வந்து போயிட்டு கேம் போயிட்டுருக்கும் போதே வெளியே இறங்கி வந்துடுறான் தக்ஷு. அதனால் 700 அது வந்து 1 hour. அங்கே விட்டால் 1.5 hours அவன் வந்து இருக்கிறது டவுட்டு தான். ஸோ அதனால் அவனை நாங்கள் வந்து போடாமல் இங்கே என்னென்ன கேம்ஸ் அவன் விளையாட முடியுமோ அங்கேயே நாங்கள் வந்து போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேராக்ளைடர் இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கேம்ஸ் வந்து இப்போ புதுசாக இந்த பேராக்ளைடர் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே அதுலேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து அந்த கிளைடிங் பண்ணுற மாதிரி வேணுன்றலாம் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது அழகாக மேலே வேறு அந்த லிஃப்ட் ஆகுது, அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு டனல்குள்ளே போகிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்க போனீங்கன்னா இந்த பேராக்ளைடர் வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். புதுசாக இருந்ததாக ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 20 minutes 10 minutes இருக்கிற மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து போட்டோம். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு கேம் கூட விடலை, எல்லா கேம்லேயும் விளையாடிட்டு நாங்கள் அன்றைக்கி ஒரு ½ day வரைக்கும் அங்கே வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த மாதிரி கேம்ஸில். அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ணோம். ட்ரெண்ட்ஸில் அப்புறம் லைஃப் ஸ்டைலெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தோம். ட்ரெண்ட்ஸில் எங்களுக்கு வந்து நிறைய அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கிடச்சிது. அதை நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன். வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் தான் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் என்னென்ன வாங்கணுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் vlogல வந்து காட்டுறேன்.
அப்புறமா நீங்கள் வந்து டைம் ஜோன் போகிறீங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு, இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா வந்து சொல்கிறேன். இங்கே வந்து டியூஸ்டே எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ப்ரைஸ் தான். இப்போ 75 ஒரு கேம் அப்படின்னா அதோட அப்படியே ஹாஃப் ப்ரைஸ் தான் வந்து வரும், 30+ அந்த மாதிரி தான் வந்து வரும். அதனால் நீங்கள் வந்து டியூஸ்டேஸில், அதாவது இப்போது நமக்கு நம்ம ஹாலிடேஸில் வந்து இருக்கிறப்போ டியூஸ்டேலலாம் வந்து போகலாம். வீக் டேஸ்னால் தான் வந்து கஷ்டம். பட் கொஞ்சம் கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி லீவ் டைம்லலாம். ஆனால் எல்லாமே வந்து ஹாஃப் ப்ரைஸ்ன்றது சூப்பரான விஷயம். எங்களுக்கு வந்து தெரியல. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா மண்டே. அங்கே ஒரு கேம் வந்து ஸ்வைப் பண்ணுறப்போ அங்கே ஹாஃப்னு ஒரு ப்ரைஸ் வந்து போட்டிருந்தது. அப்புறமா தான் நான் வந்து கேட்டேன். நிறையா பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு வந்து அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஐயோ, நெக்ஸ்ட் டே கூட வந்திருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் அதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணுன்னு. ஏன்னா குழந்தைங்களை இப்போ நம்ம 2-3 குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருத்தங்களுக்கும் நம்ம வந்து ஸ்வைப் பண்ணணும் ஒரு கேமும். இப்போ ஒருத்தருக்கு 75 நம்ம வந்து ஸ்வைப் பண்ணுறோன்னா அதே தான் 2 பேர் மற்றவங்களுக்கும் தான். அது ஏஜ் லிமிட்லாம் வந்து கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம டியூஸ்டேஸில் போகிறோம், நிறையா குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம். அண்ட் குழந்தைங்களையும் நம்ம நிறையா கேம்ஸ் வந்து விளையாட வைக்கலாம். அதனால் டியூஸ்டே வந்து போங்க, உங்களுக்கு கொஞ்சம் மணியும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ஸ்வைப் பண்ண காசுக்கு நிறைய கேம்ஸ் விளையாடின மாதிரியும் வந்து இருக்கும். தக்ஷுக்கு வந்து கண்டுபிடிச்சி இந்த கேமு தாங்க, இதை தான் வந்து ரொம்ப நேரமாக வந்து விளையாடிட்டு இருந்தான். மற்றதுலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஹைட் பத்தாமல் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கூட்டிகிட்டு வந்தோம். இந்த வெக்கேஷன் டைமில் நீங்கள் குழந்தைங்களெல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி என்கேஜ் பண்ணுறீங்க அப்படின்றதான் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சம்மரில் நமக்கு வந்து வீட்டிலே உட்காந்துட்டு இருந்துட்டு, சமையல் அறையிலேயே வந்து உட்காந்துட்டு இருந்துட்டு வேர்த்து இது பண்ணால் நமக்கு அதுவே ஒரு சஃபகேட்டிங்காக வந்து இருக்கும். இந்த மாதிரி ஃபேமிலியோட ஏதாவது ஒரு இது, நம்ம ஊருக்கு தான் போகணுன்னு இல்லை, ஃபேமிலியோட ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி, 1 டே வந்து அவுட்டிங் மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணால் நமக்கு, அதாவது ஒரே டைமே வெக்கேஷன் போயிட்டு எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு நம்ம வந்து மற்ற நாள்லாம் வீட்லேயே உட்காந்துருக்காம கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஒரு நாள் பீச், ஒரு நாள் இந்த மாதிரி கேம்ஸ் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து நல்லா அந்த லீவை வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கும். குழந்தைங்கள கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக என்கேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நம்மளும் வந்து வீட்டிலேயே இல்லாமல் கொஞ்சம் நல்லா வந்து வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கும். நம்ம என்ன தான் கிளாஸஸ் போட்டாலும் மிட் ஆஃப் மேலேருந்து எல்லா கிளாஸஸுமே குழந்தைங்கலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு டைம் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்கள ஏதோ ஒரு கிளாஸ் போட்டு டம்ப் பண்ணிகிட்டே இல்லாமல் வெளியே கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நல்லா வந்து விளையாட விடுங்க. ஸோ அவ்வளோதான். அன்றைக்கி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லோரும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டயர்டாக முடியுமோ அந்த அளவுக்கு டயர்டாக வச்சு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட ரேண்டம் ஒரு 3 நாள் vlog வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.